45 வயசு ஆயிட்டாலே மூட்டு வலி, முழங்கால் வலி வருதுன்னு பாருங்க. அது சும்மா வரதில்லைங்க. இதற்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. நம் தலைமுறையில எல்லா பாரத்தையும் நம்ம தலையில போட்டுக்கிட்டு, நம்ம குடும்பத்துக்காகவும், நம்மளோட குழந்தைகளுக்காகவும் ஓடிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கவே இல்ல. அதனால தான் இந்த வயசுல எலும்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த வயசுல நம்ம உடம்புக்குள்ள விட்டமின் டியும், ரத்தமும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் எலும்புக்குள்ள இருக்க சத்தியெல்லாம் போயி அது ஓட்டை விழுந்த மாதிரி பலவீனம் ஆயிடுது. இனிமே என் எலும்பு எல்லாம் வீணாயிடும்னு நினைக்காதீங்க. அழியிற செல்கள குறைக்க வழி இருக்கு. 50 வயசுக்கு மேல புதுசா செல்கள் உருவாவதை விட, செத்துப்போற செல்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வயசான தோற்றம் வருது. நடிகர் நாகார்ஜுனா, ரித்திக் ரோஷன் இவங்க எல்லாம் ஏன் இன்னும் இளமையோட இருக்கிறாங்கன்னா, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கடுமையான உடற்பயிற்சி செய்றாங்க. அப்படி பண்ணினால் அழியிற செல்கள கம்மி பண்ணி முதுமையின் வேகத்த குறைக்க முடியும்னு சொல்றாங்க. எப்போதும் எல்லாரையும் பார்த்துட்டோம். இனிமேலாவது நமக்காக வாழப் போறோம் அப்படின்னு மனச மாத்திக்கிட்டு, உங்களுக்கான டைம ஒதுக்கி நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுதான் முக்கியம்.